ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இடையிடையே சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 கப் நிலக்கடலை போட்டு வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். நிலக்கடலை அதிகமாக கருப்பாகாமல் வறுத்தெடுக்கணும். நீங்கள் கடையில் வறுத்த நிலக்கடலை கூட வாங்கி செய்யலாம். இருந்தாலும் நம்ம வீட்டில் வறுத்து எடுக்கிற மாதிரி கடையில் வாங்கினது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நிலக்கடலையை வறுத்தெடுத்தால் போதும். இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாங்க. அப்போ தான் நமக்கு நிலக்கடலையை தேய்ச்சி எடுக்கிறப்ப தோலை நல்லா உரிக்க வரும். நல்லா ஆறின பிறகு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நிலக்கடலையை தோலெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். 1-2 தேய்க்காட்டி பரவாயில்ல, இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதை நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்தது 1/2 கப் குண்டு வெல்லத்தை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் நிலக்கடலைக்கு 1/2 கப் வெல்லம் இருந்தால் போதுங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்திக்கலாம். அரைச்ச வெல்லத்து கூட நம்ம ஃபஸ்ட்டே பொடி பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலையும் அதையும் இது கூட சேர்த்தி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. நெய் சேர்த்தாமல் செஞ்சாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம உதிரி உதிரியாக செஞ்சு விட்டுக்கணுங்க. அடுத்தது நம்ம எப்போவுமே லட்டுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். இது நிலக்கடலை உருண்டை அல்லது நிலக்கடலை லட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம லட்டு பிடிச்சு வச்சுட்டோம். இதில் ஆயில் கூட எதுவுமே நம்ம சேர்த்துலைங்க. டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். லட்டு பாருங்கள், அழகாக பிடிக்க வருது. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் லட்டு பிடிச்சு வச்சுக்கலாம். வாவ், சூப்பரான நிலக்கடலை லட்டு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இது நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நான் அதை பிட்டு காட்டுறேன். எவ்வளோ அழகாக லட்டு வந்திருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இது குழந்தையிலேருந்து பெரியவங்களோரும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.